என் அன்பு பிள்ளையே, உன்னை நினைத்து ஒரு பெண் அழுது கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்றும் அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், யார் அழுதால் எனக்கென்ன என்று. உன் அப்பன் ஏன் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால், என் குழந்தையே, இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் உனக்கும் மிக பெரிய தொடர்பு ஒன்று இருக்கிறது. அங்கே அழுபவர் யார் என்று உனக்கு தெரிய வரும் பொழுது நீயும் மனவேதனை அடைவாய். நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லவில்லை. நீயும் அவரை புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த கருப்பண்ணசாமி இப்பொழுது உன்னிடம் இதை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, பெண் என்பவள் மனதை எப்பொழுதுமே கல்லாக வைத்திருப்பவள். அதற்காக அவளது மனம் கல் என்று அர்த்தம் கிடையாது. மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே தன்னை தைரியமானவளாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண், தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு முன்னிலையில் ஒருபோதும் வெளிப்படுத்தவே மாட்டாள். ஒருவேளை தனக்கு கண்ணீர் அடக்க முடியாமல் வந்தால் கூட வெளிப்படுத்தாமல் தனியாக சென்று அழுதி விடுவாளே தவிர ஒருபோதும் யாருக்கும் தெரியும்படி அதனை வெளிப்படுத்த மாட்டாள். இத்தகைய மனங்களை கொண்ட ஒரு பெண் உனக்காக அழுகிறாள் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. பெண் என்பவள் அதிகமான அன்பு கொண்டவள். அப்படிப்பட்ட பெண் அழுகிறாள் என்றால் அந்த கண்ணீருக்கு காரணமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பெண்ணை பற்றி உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பெண் என்பவள் தெய்வத்திற்கு ஒப்பானவள். ஏனென்றால் அவளிடம் தாய்மை பண்பு உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு பெண், அதுவும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அழுகிறாள் என்றால் அது எதற்காக என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக ஒருவர் அழுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் உன்னை புரிந்து கொள்ளாமல் காயங்களை உனக்கு அதிகமாக கொடுத்த அந்த உறவுதான் இன்று உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் பொழுது தன் துணையின் அருமை இருவருக்கும் சாதாரணமாக தோன்றும். ஒரு சிறிய பிரிவினை வரும் பொழுதுதான் வாழ்க்கை துணை எவ்வளவு முக்கியம் என்பது புரியும். எல்லோருக்குமே அதனுடைய வழி என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் புரியாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் கால பிரிவுதான் உண்மையான அன்பு என்ன, அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்பதை புரிய வைக்கும். என் தங்கமே, இப்பொழுது உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கும் பெண்ணுக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. தன் வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறாள். அவர் தற்போது இருக்கின்ற மனநிலையில் கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவளை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி இருக்கின்றது. என் தங்கமே, உனக்கும் அவளுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என் தங்கமே, அப்பன் சொல்வது யார் என்று நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்தாலும் அவளின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கிறது. நீ எந்த அளவிற்கு அவளால் வேதனைப்பட்டாய் என்பதை அவளால் நன்றாக உணர முடிகிறது. நான் ஏன் இத்தனை காயப்படுத்தினேன், நமக்கு ஏன் இத்தனை கோபம் வந்தது என்று நினைத்து நினைத்து அங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறாள்.
உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவளை தடுத்து நிறுத்துகிறது. அதனால் கூடிய சீக்கிரமே இது எல்லாம் சரியாகி அவளாகவே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்து விடாது. பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது. முதலில் பிரிவு மகிழ்ச்சியாக தோன்றலாம், ஒரு நாள் இரு நாள் இன்பமாக தோன்றலாம், தொந்தரவு இல்லாதது போல நீ நினைக்கலாம். ஆனால் சில நாட்களிலேயே வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். ஆம் என் தங்கமே, அதன் பிறகுதான் தெரியும் நமக்கு துணை இல்லாதது எத்தனை பெரிய கஷ்டம் என்று, எத்தனை பெரிய அவமானம் என்று. நான் யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று அத்தனை தைரியமாக நினைத்து விட்டோம் என்று இத்தனை நாள் கூட நம்மால் சமாளிக்க முடியவில்லையே என்ற எண்ணம் நிச்சயமாக தோன்றும். எல்லாவற்றையுமே சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன, என்னாலும் தனிமையாக வாழ்ந்துவிட முடியுமா என்பதில் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும். காலம் உனக்கு நிச்சயமாக சில பிரச்சனைகளை கொண்டு வரத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் கடந்து வந்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்பதை முதலில் மறந்து விடாதே. என் தங்கமே, அன்பான தாம்பத்தியம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது. அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு மீண்டும் உன் துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான். ஆனால் உன்னை உன் அப்பன் கருப்பண்ணசாமி காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. ஆனால் தவறுகளை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதற்கு வலிமை அதிகம். அத்தனை எளிதில் அதனை யாரும் சிந்திவிட மாட்டார்கள். அந்த கண்ணீரையே உனக்காக சிந்துகிறாள் என்றால் நிச்சயமாக அவள் உன்னை விட்டு பிரியக்கூடாது என்றும், அந்த பிரிவினை தாங்க முடியாமலும் கதறி அழிவதைத்தான் அது காட்டுகின்றது. நீ மறந்து விடாதே என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்து தருகிறேன். வாழ்க்கை உனக்கு எத்தனையோ கஷ்டங்களை காண்பித்தாலும் அத்தனையையும் முறியடித்துவிட்டு நல்ல நிலையை நீங்கள் நிச்சயமாக அடையப் போகிறீர்கள். இந்த அப்பன் உன்னிடம் எதிர்பார்ப்பது நீதான் என்ற வார்த்தைகளை சரி என்பதற்கும், நான் தான் என்ற வார்த்தைகளை தவறு என்பதற்கும் பயன்படுத்துங்கள். முக்கியமாக குறைகள் சொல்வதை தவிர்த்துவிட்டு பாராட்ட செய்யுங்கள். முன்கோபப்பட்டு நீங்கள் பேசிய வார்த்தைகள்தான் அனைத்திற்கும் காரணம் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதீர்கள். பழைய விஷயங்களுக்காக மீண்டும் விவாதம் செய்வதையும், இனி குற்ற உணர்ச்சியோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பனுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் எப்பொழுதும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.